ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். 2026-27 ஆண்டுக்கு தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை புதுசாக அமைக்கப்பட்டு புதிய பாடத்திட்டங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. 1, 2 மற்றும் 3ஆம் வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் இந்த ஆண்டு அமுல்படுத்தப்படுது. அடுத்த ஆண்டு 4, 5 வகுப்புகளுக்கு அமுல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் 1ஆம் வகுப்பு சூழ்நிலையியலில் என்னென்ன பாடங்கள் இருக்குது, அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த இவிஎஸ் புக்கு குழந்தை மையத்தோட அனுபவம் மற்றும் ஆராய்ந்து அறியும் வகையிலான கற்றலை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த இவிஎஸ் புக்கில் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கக்கூடிய முக்கிய செயல்பாடுகளாக உற்று நோக்கி கலந்துரையாடுவோம், செய்து கற்போம், செய்து பார்ப்போம், செயல்பாட்டு நேரம் இதுகளையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 1ஆம் பருவ இவிஎஸ் புக்கில் 2 யூனிட்ஸ் இருக்குது. 2 யூனிட்டுமேவும் வளர்நிலை கற்றலை அடிப்படையாக கொண்டு தான் அமைக்கப்பட்டிருக்குது. மொதல் யூனிட் என்னை பற்றி, 2வது யூனிட் என்னை சுற்றி. என்னை பற்றியில் குடும்பம், பள்ளி, அன்றாட பழக்க வழக்கங்கள் மற்றும் வீட்டிலும் பள்ளியிலும் உதவுதல் குறித்து அவங்க கற்றுக்குருவாங்க. அப்புறம் தங்களோட உடல் உறுப்புகளையும் அவைகளோட இயக்கங்களின் பயன்பாட்டையும் புரிஞ்சுக்கிடுவாங்க. தன் சுத்தம் மற்றும் சுகாதாரமான பழக்க வழக்கங்களை பின்பற்றுதல் இவைகளை அவங்க கற்றுக்குருவாங்க. 2வது யூனிட்டான எண்ணெய் சுற்றியில் சூரிய ஒளி, காற்று மற்றும் நீர் போன்றவை இயற்கையோட பரிசுகள் அப்படிங்கிறதையும், அவற்றையோட பயன்பாடு, பகல் இரவு சுழற்சி, நீரை சேமிப்பதோட முக்கியத்துவம் இதைகளை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. நம்மை சுற்றியுள்ள விலங்குகள், அவற்றின் வாழிடம், உணவு, இயக்கம் மற்றும் அவற்றை எவ்வாறு பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்க. பாடநூலோட சிறப்பு கூறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி அமைக்கப்பட்டிருக்குது. 21ஆம் நூற்றாண்டு திறன்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. முழுமையான வளர்ச்சிக்கு உண்டான திறன்களை வளர்த்தலுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. கற்றலுக்கு துணை புரியக்கூடிய எளிய மொழி நடை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாடநூலையும் பயிற்சி நூலையும் ஒன்றாக இணைச்சிருக்கிறாங்க. அப்புறம் டிஹெச்பி இருக்குது, தொழில்நுட்ப வளங்கள் எல்லாமே சிறப்பு கூறுகள் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. மதிப்பீடு மற்றும் கற்றல் முன்னேற்றத்திற்கு துணை புரிபவை அப்படி அதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கற்றல் பயணம், நான் கற்றவை, நானே செய்வேன் இவை எல்லாமே மாணவர்களை மதிப்பீடு செய்கிறதுக்கும் அவங்க கற்றல் நிலையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கும் உதவி புரியுது. இந்த இவிஎஸ் புக்கில் முதல் அழகான என்னை பற்றியில் 2 இருக்குது. என் உலகம்னு ஒரு பாடமும், என் நலம் அப்படின்னு ஒரு பாடமும் 2 பாடங்கள் இருக்குது. 2வது அழகான என்னை சுற்றியில் இயற்கையின் பரிசுகள் அப்படிங்கிற ஒரு பாடமும், என்னை சுற்றியுள்ள விலங்குகள் அப்படிங்கிற ஒரு பாடமும் கொடுக்கப்பட்டிருக்குது. மொதல் யூனிட்டான என்னை பற்றியில் முதல் பாடம் என் உலகம். இதில் மாணவர்கள் அவங்களோட குடும்ப சூழலை பற்றி நம்மளோட பகிர்ந்து கொள்கிறதுக்கு நாம் அவங்கள ஊக்கப்படுத்தணும். அடுத்ததாக செய்து கற்போம், புள்ளிகளை இணைத்து வரையணும். அதுக்கடுத்ததாக அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை படமாக வரையணும். அது அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க வரைகிறதுக்கு நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதுக்கடுத்ததாக உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். நம்மளோட வீடுகளில் யார் யார் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எல்லா பணிகளையும் எல்லாரும் ஷேர் பண்ணி பார்த்துக்கறணும். அப்படின்னா தான் குடும்பம் மகிழ்ச்சியாக செல்லும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். அடுத்ததாக செய்து கற்போம். அவங்க டெய்லி செய்யக்கூடிய செயல்களுக்கு மட்டும் டிக் பண்ணணும். வார நாட்கள் 7 நாட்கள்லேயும் அவங்க என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறாங்களோ அதுக்கு மட்டும் டிக் பண்ணணும். ஸ்கூல் பேக் அரேஞ்ச் பண்ணுறது, வாட்டர் கேனில் தண்ணி ஊற்றி வைக்கிறது, அம்மா அப்பாவுக்கு அவங்களுடைய வேலைகளில் உதவிகரமாக இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்யும்போது அவங்களோட பணிகளை பொறுப்போடு செய்கிறதுக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றுறதுக்கும் இந்த செயல்பாடு உதவியாக இருக்கும். அடுத்ததாக புள்ளிகளை இணைக்க சொல்லணும். அதுக்கடுத்ததாக எந்த பொருள் யாருக்கு அப்படிங்கிறத மேட்ச் பண்ண சொல்லணும் பிள்ளைங்களை. அடுத்ததாக மொதல் யூனிட்டோட 2வது பாடம் என் பள்ளி. நம்மளோட பள்ளிக்கூடத்தை பற்றி மாணவர்களோட நம்ம கலந்துரையாடணும். நம்ம ஸ்கூலோட சிறப்புகளை பற்றி அவங்களுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பள்ளிக்கூடம் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, பள்ளி உலா மேற்கொண்டு குழந்தைகளை பூரா நம்மளோட ஸ்கூலை சுற்றி காமிச்சு அங்கே வேலை செய்கிறவங்களையும் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும். ஸ்கூலில் அவங்களுக்கு பிடிச்ச இடம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கணும். கிளாஸ் ரூமை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியதோட அவசியத்தை அவங்களுக்கு நாம் சொல்லி அதை பின்பற்ற சொல்லணும். அதுக்கடுத்ததாக பொருட்களை மேட்ச் பண்ண சொல்லணும். அதுக்கடுத்து நண்பர்களுடன் இணைந்து வடிவமைப்பை நிரப்புக. ஒரு பென்சில் ஒரு பால், ஒரு பென்சில் ஒரு பால், ஒரு பென்சில் ஒரு பால் அப்படி அவங்க வரைகிறதுக்கு நாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்.
வண்ண அமைப்புகளை அதற்குரிய பொருள்களுடன் பொருத்துக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாம் கொடை எடுத்துக்கிட்டோம்னா பச்சை, மஞ்சள், சிவப்பு, நீலம் இந்த 4 கலரும் இருக்குது. இந்த 4 கலரும் உள்ள அந்த போர்டில் 4 கலரும் உள்ள பட்ட ட்ரே எதுன்னு கேட்கணும் அவங்கள்ட்ட. அவங்க அதில் உத்து பார்த்துட்டு செகண்ட் ஒன்று தான் அதுக்கு மேட்ச் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேட்ச் பண்ணணும். அடுத்ததாக நீங்கள் செய்ய விரும்பும் செயல்களுக்கு வண்ணமிடுக. அவங்களுக்கு இதில் எந்தெந்த செயல்பாடெல்லாம் பிடிக்குதோ அதுக்கு அவங்க கலர் அடிக்கணும். அடுத்து கற்றல் பயணம். இதுவரை அவங்க என்ன கற்றுக்கிட்டு அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கடுத்து நான் கற்றவை. இப்போ அந்த குழந்தைங்க நான் வீட்டில் உள்ளவர்களுக்கு உதவி செய்வேன், அவங்க உதவி செஞ்சாங்கன்னா அதுக்கு அந்த ஸ்டாருக்கு ஷேட் பண்ணணும். என் பள்ளியில் உள்ள இடங்களையும் பணிபுரிபவர்களையும் எனக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டாருக்கு கலர் அடிக்கணும், இல்லைன்னா அடிக்கக்கூடாது. இந்த ஆக்டிவிட்டியோட முதல் பாடம் முடியுது. அதுக்கடுத்து யூனிட் 1ஓட 2வது பாடம் என் நலம். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இந்த படங்களை எல்லாம் காமிச்சு நாம் அவங்களோட டிஸ்கஷனை மேற்கொள்ளணும். அடுத்து செயல்பாட்டுக்கான நேரத்தில் குழந்தைகளை இந்த படத்தில் இருக்கிற மாதிரியான இயக்கங்களை வேறு இயக்கங்களையாக நாம் செய்ய சொல்லணும். இதனால் அவங்களுக்கு அவங்க உடலில் உள்ள தனித்த உறுப்புகள், இணையான உறுப்புகள், வலது பக்கம் இடது பக்கம், கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பு உருவம் இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஒரே நேரத்தில் 2 கையையும் பயன்படுத்தி டயத்தில் 2 பென்சில் வச்சு அவங்கள வரைய சொல்லணும். அந்த கீழே இருக்கக்கூடிய இடத்துல அவங்க அதை வரையணும். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இதில் நம்ம வேலை செய்கிறதுக்கும் விளையாடுறதுக்கும் நம்ம உடலோட பல்வேறு பாகங்கள் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் ஸ்டூடெண்ட்ஸோட கலந்துரையாடணும். அடுத்ததாக செயல்பாட்டு நேரம். இதில் எந்தெந்த இயக்கங்களை உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி குழந்தைகள்கிட்ட இதில் செய்யக்கூடிய இயக்கங்களையெல்லாம் செஞ்சு காமிக்க சொல்லணும். ஒரே நேரத்தில் உங்களால் 2 செயல்களை செய்ய முடியுமா அப்படின்னு குழந்தைகள்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா நாம் அவங்கள்ட்ட இந்த புக்கில் கொடுத்துருக்க மாதிரி தலையில் கையை வச்சுக்கிட்டே முன்னால் குதி, தலையில் கையை வச்சுக்கிட்டே பின்னால் குதி, இந்த மாதிரி சொல்லி அவங்களோட இயக்கங்களை தொடர செய்யணும். செய்து கற்போம். ஒவ்வொரு குழந்தையும் அணிஞ்சிருக்கக்கூடிய பொருள்களை கீழே உள்ள முன்னால், பின்னால், நடுவில், மேல், கீழ் இவைகளில் வட்டம் போட சொல்லணும். இந்த ஆக்டிவிட்டி மூலமாக முன்னால், பின்னால், நடுவில், மேல், கீழ் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மனசில் நல்ல ஆழமாக பதிஞ்சிரும். அதுக்கடுத்ததாக பாடல். 5 விரல்கள் பற்றின பாடல் இருக்குது. இந்த விரல்கள் பாடலில் விரல்களில் உயர்ந்தது நடுவிரல் அப்படின்னு வருது. அது கொஞ்சம் உடன்பாடு இல்லாதது மாதிரி எனக்கு தெரிகிறதுனால விரல்களில் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அந்த வரியை மட்டும் மாற்றி விரல்களில் உயரமானது நடுவிரல் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். இந்த பாட்டை நம்ம பாடி பார்ப்போம். 5 விரல்களில் பலத்தை காட்டும் பெருவிரல், சுட்டி காட்டும் சுட்டு விரல், விரல்களில் உயரமானது நடுவிரல், மோதிரம் அணிய மோதிர விரல், விரல்களில் சிறியது சுண்டு விரல், 5 விரல் சேர்ந்தால் பலமே, இணைந்தே அற்புதங்கள் செய்வோமே அப்படின்னு இருக்குது. அடுத்து ஒரு A4 ஷீட்டில் குட்டீஸ் அவங்களோட உள்ளங்கையை வரைஞ்சி கலர் அடிக்கணும். அதுக்கடுத்ததாக தன் சுத்தமும் சுகாதாரமும். இந்த படங்களையெல்லாம் உற்று நோக்கி நாம் ஸ்டூடெண்ட்ஸோட கலந்துரையாடணும். அவங்க உற்று நோக்கினதுக்கு அப்புறமா நாம் அவங்கக்கிட்ட நம்ம எதுக்காக சுத்தமாக வச்சுக்கிறணும் அப்படிங்கிறத பற்றி விளக்கி சொல்லணும். அதுக்கு அடுத்ததாக செயல்பாட்டு நேரத்தில் ஒரு பாடல் இருக்குது. இதை நாம் ஆக்ஷனோடவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லித்தரணும். குழாயடிக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம கையை சோப்பு போட்டு கழுவி இந்த பாடலை பாடி காமிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் செய்வாங்க. இப்போ அந்த பாட்டை பாடுவோம். நம்ம கைகளை தினமும் கழுவுவோம், சோப்பு போட்டு கழுவுவோம், தேய்த்து தேய்த்து கழுவுவோம், நன்றாய் தேய்த்து கழுவுவோம், விரல்கள் இடையில் தேய்த்திடுவோம், மேலும் கீழும் தேய்த்திடுவோம், சுத்தமான கைகளே சுகம் தருமே என்னாலும் அப்படின்னு நமக்கு தோது வர்ற மாதிரி பாடிக்கிறோம். சோப்பு நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கை எப்படி நீக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்து பார்ப்போமா. மிளகுத்தூளை தண்ணியில் கலந்து இந்த செயல்பாட்டை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு செஞ்சு காமிக்கணும். அடுத்ததாக செய்து கற்போம்ல ஸ்டூடெண்ட்ஸை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கை கழுவ சொல்லிவிட்டு அதில் அவனோட ஃப்ரெண்டு ஏதாவது ஒரு கை கழுவு முறையில் ஏதாவது ஒன்றை மறந்துட்டானா அப்படின்னு அடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கணும். அதுக்கப்புறமா கை கழுவும் படிநிலைகளை வரிசைப்படுத்தி ஸ்டூடெண்ட்ஸை நம்பர் போட சொல்லணும். எந்தெந்த செயலெல்லாம் செய்கிறாங்களோ அந்த செயலுக்கு பின்னால் கை கழுவுனாங்கன்னா அதுக்கு சிவப்பு கலர்லையும், அந்த செயலை செய்கிறதுக்கு முன்னால் செய்த பின்னால் அப்படியே 2 நேரங்களையும் கை கழுவுனாங்கன்னா அதுக்கு பச்சை கலர்லையும் கலர் அடிக்க சொல்லணும்.
எக்ஸாம்பிளுக்கு செடி நட்டதுக்கு பின்னால் கை கழுவணும் அப்படின்னா அதுக்கு சிவப்பு கலரும், சாப்பிட்றதுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் கை கழுவணும் அப்படின்னா அதுக்கு பச்சை கலரும் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கணும். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இந்த செயல்பாடு மூலமாக குழந்தைங்க அவங்கள சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காலையிலையும் நைட்லேயும் கம்பல்சரியாக பல் விளக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்லணும். அடுத்து செய்து கற்போம்ல 6ஆம் மார்க் போட்டு அதை வரிசைப்படுத்த சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை. அதுக்கடுத்து பல் துலக்கும் நேரங்களை அவங்க டிக் அடிக்கணும். அதுக்கடுத்து அந்த படத்தை பார்த்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு அவங்க டிஸ்கஸ் பண்ண சொல்லணும். நாம் அனைத்து உயிரினங்களுமே நலமாக வாழ்கிறதுக்கு தங்களை சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு சொல்லி நீங்களும் தினம் குளிச்சுட்டு வரணும், டெய்லி 2 தடவை பல் விளக்கணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நாம் குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதுக்கடுத்து நாள்தோறும் பள்ளியில் கடைப்பிடிக்கக்கூடிய பழக்க வழக்கங்களுக்கு பக்கத்தில் ஸ்டாரில் கலர் அடிக்கணும் அவங்க. அடுத்ததாக நம்மை சுத்தமாக வைத்து கொள்ள பயன்படும் பொருட்களுக்கு வண்ணமிடுக. எது எது அதுக்கு பயன்படுமோ அதுக்கு மட்டும் அவங்க அதுக்கு கலர் அடிக்கணும். அதுக்கு அடுத்தக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வரிசையாக நாம் செய்ய சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸை. அவங்க செய்வாங்க. சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறதுக்கு டிக் அடிக்கணும். சுகாதாரமான செயல்களுக்கு தம்ஸ் அப்பும், சுகாதாரமற்ற செயல்களுக்கு தம்ஸ் டவுன்லையும் அவங்க ஷேக் பண்ணணும். டாய்லெட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு நாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டு சரியான பழக்க வழக்கங்களை நாம் அவங்களுக்கு கற்றுத்தரணும். அதுக்கப்புறமா தனி மற்றும் இணை உடல் உறுப்புகளை அறிந்து கொண்டேன். இப்படி வரிசையாக ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. அதில் அவங்க எது எது தெரிஞ்சுக்கிட்டாங்களோ எது எது செய்வாங்களோ அதுக்கு உரிய நேராக இருக்கக்கூடிய ஸ்டாரில் அவங்க கலர் அடிக்கணும். அடுத்ததாக நானே செய்வேனில் நாம் வாசிக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாவே செய்யணும். கடைசியாக செயல் திட்டத்தில் 1 வாரத்துக்கு அவங்க கடைப்பிடிக்கக்கூடிய சுகாதார பழக்க வழக்கங்களுக்கு டிக் பண்ண சொல்லணும். டெய்லி பல் விளக்குறாங்களா, நெயில் கட் பண்ணுறாங்களா, குளிக்கிறாங்களா, இந்த மாதிரியான செயல்பாடுகள் எது எது செய்கிறாங்களோ, திங்கக்கிழமை எந்தெந்த வேலை செஞ்சாங்களோ அதுக்கு டிக் அடிக்கணும். இப்படி வார நாட்கள் பூராத்துக்கும் டிக் அடிக்கணும். அவங்க எந்தெந்த செயல்பாடு செஞ்சாங்களோ அதுக்கு மட்டும் டிக் அடிக்கணும். இதோட EVSல யூனிட் 1 முடியுது. அடுத்தடுத்த பாடங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். உங்களோட பேராதரவுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.